வணக்கம் நேயர்களே. இன்று நாம் பார்க்கவிருப்பது சிவகங்கை தொகுதி. சிவகங்கை தொகுதியில் ஓரளவு எவ்வாறு என நம்ம ஏற்கனவே நமக்கு கிடைச்ச ரிசல்ட் ஏற்கனவே ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்கிறது. சம போட்டி, கடுமையான சம போட்டின்னு தான் நம்ம சிவகங்கையை பொறுத்தவரை கொடுத்துருந்தோம். அப்படிப்பட்ட அந்த சிவகங்கையில் பார்த்தீங்கன்னா, அதற்கு பிறகு நம்ம அப்சர்வ் பண்ணுறோம் இல்லையா, நண்பர்கள், அந்த பழக்க வழக்கங்கள், அங்கே இருக்கிறவங்களை எல்லாம் நம்ம கேதர் பண்ணுறப்ப கிடைக்கிற விஷயம், பொதுவாகவே பார்த்திங்கன்னா தென்பகுதி முழுக்க அந்த சிம்டம் என்ன நடந்திருக்குன்னா, சமூக ரீதியாக அணி திரளல்கள், அதாவது ஒரே கம்யூனிட்டி ரெண்டு பக்கம் முக்கிய கட்சியில் நின்னால் பெரிய அந்த மாற்றங்கள் ஏற்படலை. ஆனால் ஒவ்வொரு சமூகமும் மூன்று சமூகம் மூன்று விதமாக இருந்தால் அந்த மாதிரியான இடத்துல பூரா இந்த ஜாதி ரீதியான வாக்கு நிலைகள் கடுமையாக ஒரு மாதிரி மாறி எழுந்திருக்கு. அதாவது தங்கள் கட்சிகளையும் விட்டு தன் சமூக வேட்பாளர் என்ற அடிப்படையில் மாறி விழுந்துள்ளதை சிவகங்கை நமக்கு அப்பட்டமாக வெளிச்சம் போட்டு காட்டுகிறது, உணர்த்துகிறது என்றே சொல்லலாம். சிவகங்கை மட்டும் இல்லை, தென் மண்டலம், இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க தென் மண்டலத்தில் பூரா அந்த ரியாக்ஷன் இருக்குது. திருநெல்வேலியிலேயும் அது இருந்தது பலமாக, இங்கே சிவகங்கையிலையும். காரணம் இங்கே அப்படி தான், ஒரே சமூகம் நிற்கலை. இந்த காங்கிரஸில் செட்டியார், நாட்டுக்கோட்டை செட்டியார் சமூகம் அவர் நிற்கிறாரு. இதில் பார்த்திங்கன்னா அம்பலம், யார், நம்ம அதிமுக வேட்பாளர் சேவியர் அம்பலக்காரர், ஏன்னா அப்போ அது முக்குளத்தூர் வகையில் வருது. இவர் தேவநாதன் யாதவ், அவர் யாதவர் சங்கத்திற்கு ஒரு தலைவராக இருக்கிறார், பாஜக கூட்டணியில் நிற்கிறார். ஆக ஒரு பக்கம் யாதவர், அம்பலக்காரர், செட்டியார், இப்படி மூன்று விதமாக நிற்கிறப்ப நம்ம கடைசி ரவுண்டில் எடுக்கிறப்பையும் சமூகங்கள் எந்த நிலைங்கிறது இந்த மூன்று சமூகங்களே அப்போவே லைட்டாக காட்டுச்சு. அந்த நிலை தேர்தல் நேரத்தில் நம்ம இந்த சிவகங்கை கடைசியாக நான் ஆய்வுகளில் கடைசியாக முடித்து கொண்ட இடம் சிவகங்கை. அதாவது 10ஆம் தேதி 15ஆம் தேதி ப்ரெஸ் மீட் பண்ணிக்கிறோம். ஆனால் கடைசியாக நான் சர்வே முடித்த இடம் 10ஆம் தேதி சிவகங்கை பாராளுமன்றம் தான். ஏன்னா அந்த சிவகங்கை பாராளுமன்றத்தில் கடைசியாக நமக்கு அந்த கிடைச்ச, ஏன்னா வேட்பாளர்லாம் பிரச்சாரம் தீவிரமாக இருந்தாங்க. அப்போ நமக்கு கிடைச்ச ரிசல்ட்டு அப்போவே அதிமுக தான் ஒரு 3% எட்ஜ் எடுத்தது. ஆனால் நான் என்னதான் இருந்தாலும் திமுக விட்டு தந்துடாது, பணபலம் இதெல்லாம் பிரயோகிக்கும் அப்படிங்கிறதுனால அதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் நான் சம போட்டின்னு நான் கொடுத்துருந்தேன், டிக்ளேரும் பண்ணியிருக்கேன். இப்போ திரும்ப 1000 இது பார்க்குறப்ப அதுதான் இங்கே பணபலம் இல்லை. அதனால் பணபலத்தின் தாக்கம் இங்கே எந்த வாக்கு மாற்றத்தையும் பெருசாக இங்கே ஏற்படுத்திடல சிவகங்கை பாராளுமன்றத்தில். இது ஒரு விஷயம். ஆக பணபல தாக்கம். ஆனால் ஜாதி ரீதியான தாக்கம் மாறி இருக்கானா, நிச்சயம் மாறி இருக்கிறதை கண்கூடாக நன்றாகவே உணர முடிகிறது. அதை நோக்கி வாக்குகள் மாறி விழுந்துள்ளன. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக இப்போ பட்டியல் சமூக வாக்குகளில் பெரிய மாற்றங்கள் காணப்படலை. நம்ம அன்னைக்கு என்ன சதவீதத்தில் வந்ததோ திமுக தான் அதிகம் வந்தது. அதுக்கடுத்து அதிமுக, பாஜக மிக குறைவாக, நாம் தமிழரும் கணிசமாக, அது வழக்கம் போல் நாம் தமிழர் 30% நெருக்கிய அளவுக்கு இங்கே வாங்கியிருந்தாங்க. அதே நிலை அப்படியே தான் தொடருது, அதில் மாற்றமில்லை. ஆனால் பிற முக்கிய சமுதாயங்கள் 3, உதாரணத்துக்கு யாதவர் வாக்குகளை எடுத்துக்குவோமே. யாதவர் வாக்குகளை அன்றைக்கு நமது ஆய்விலேயே கிடைத்தது 40% தேவநாதன் யாதவுக்கு. அது ஆனால் நான் எதிர்பார்த்தது அதிகம். ஆனால் ஆய்வில் வந்தது 40% தான் அந்த வாக்குகள் வந்தது. அதே சமயம் அதிமுகவிற்கு 32% வந்தது. அதற்கு காரணம் கிராமங்களில் எல்லாத்துலேயுமே பொதுவாக அந்த பகுதியில் யாதவர்களிடம் அதிமுக கட்சி வலுவாக இருக்கிறது என்பது தான் ஒரு உண்மை. ஏன்னா 3வது இடத்துல தான் திமுக வந்தது, சிறிதளவு நாம் தமிழர், இப்படித்தான் அந்த கட்டமைப்பு வந்தது. ஆனால் இப்போ என்னென்னா எலெக்ஷனில் என்ன நடந்திருக்குங்கிறத காட்டுதுன்னா, நாம் இவர் பிஜேபி வேட்பாளர் அந்த 40ஐயும் தாண்டி மேலே போயிருக்கார். யாதவர் வாக்கில் 50 தாண்டி 60க்குள்ளே ஒரு ரேஞ்சில் அந்தளவுக்கு அதாவது
வாக்குகளை கூடுதலாக யாதவர் சமூக வாக்குகளை வாங்கியிருக்கிறார். அதை யார் யார் இழக்கிறாங்கன்னா, அதிமுக கொஞ்சம் இழக்குது. ஆனால் நிறைய வாக்குகளை யார் இழந்திருக்காங்கன்னா, திமுக தான் இழந்திருக்கு. திமுக நிறைய யாதவ வாக்குகளை பாஜகவிடம் இழந்து விட்டது. காரணம் அந்த சமூக ரீதியாக மாற்றி போட்டாங்க. அதிமுகவும் இழந்திருக்கு. ஆனால் திமுகவை கம்பேர் பண்ணுறப்ப குறைவாக இழக்குது. திமுக நிறைய இழந்திருக்கு. இது யாதவர் சமூக வாக்குகளில் நமக்கு ஏற்கனவே கிடைத்ததை விட பிறகும் மாறி கொஞ்சம் கூடுதலாக பிஜேபி பெற்றுள்ளது. திமுக அதிகமாக இழந்துள்ளது என்பதை காட்டுகிறது. காரணம் அந்த வேட்பாளர் ஏற்கனவே அதிருப்தி இருக்கு இல்லையா, அந்த சிம்டம் சரி நம்ம ஆளுக்கு போடுங்கிறன்னு போயிட்டாங்க. அதனுடைய விளைவு திமுக யாதவர் வாக்கை பெறுவதில் மிக இவ்வளோக்கு அமைச்சர் இருக்கார், இருந்து ஒன்று அங்கே செல்ஃப் எடுத்த மாதிரி தெரியல. ஏன்னா மாறி தான் விழுந்திருக்கு நிறையா, அதை அப்சர்வ் பண்ண முடியுது. முக்குளத்தோர் வாக்குகள் எப்படின்னா அதுவும் அப்படித்தான். அவர் அம்பலக்காரர் இல்லையா, அவரை நோக்கி போலரைசேஷன் அதிகமாக ஆயிருக்கு. அன்னைக்கே நமக்கு கடைசி கட்ட சர்வேயில் 55% முக்குளத்தோர் அதிமுக இரட்டைலையை ஆதரித்திருந்தனர். காரணம், இப்போ இதே நிலை பார்த்தீங்கன்னா பக்கத்து அப்படியே ஒட்டிய தொகுதி ராமநாதபுரம். அங்கே பார்த்தீங்கன்னா முக்குளத்தூர் 70% தாண்டி பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவளிது. கூடயே இருக்கும் 70 தாண்டி, அது ஒரு கணக்கு இருக்குது, அது வேணாம். இப்போ ராமேஸ்வரத்தை தொட வேணான்னு பார்க்குறேன். அங்கே அப்படி தான். அங்கே பார்த்தீங்கன்னா 70% தாண்டி, அதான் ஜாதிய இதோடு தான் பூரா தொகுதிகளும் நடந்திருக்கு. ஆக ஜாதி இல்லைங்கன்னு நிறைய பேர் வியாக்கியானம் பேசினாலும் தேர்தல்களில் இந்த தடவை ஜாதி பெரிய பங்களிப்பை தென் மாவட்டங்களில் தென் மாவட்டம் மட்டும் இல்லை, அப்புறம் வடக்கம் இது தான் இருக்கும். போய் பார்த்தோம்னா இந்த மாதிரி போலரைசேஷன் ஜாதி ரீதியாக நிறைய நடந்திருக்குன்னு தான் நினைக்கிறேன். வடக்கு இன்னும் போகலை நம்ம. இங்கே பார்த்தீங்கன்னா முக்குளத்தோர் அன்னைக்கு 55 கிடைச்சாங்க, அந்த 10ஆம் தேதி எடுத்த அன்றைக்கி. இப்போ பார்த்தா வெரி ஹெவி. ஏன்னா ஹெவியாக அன்றைக்கே முக்குளத்தோர் வாக்கில் பிஜேபி 20% கிடைச்சது இல்லையா, இப்போ அதுவும் இல்லை, மாறிடுச்சு. அவர்களும் இழந்திருக்கார்கள், திமுகவும் இழந்திருக்கிறது. இது 55 விட கூடுதலாக போயிருக்கு, 70% வரைக்கும் போயிருக்கு. ஆக இவர் அப்படி அதில் கூட வாங்குகிறார் முக்குளத்தோர் வாக்கில். சரி, செட்டியார் சமூக வாக்குகள் என்ன, ஏன்னா அவர் செட்டியார் வேட்பாளர். அதில் திமுக அன்றைய நமக்கு 60% வாக்கை காட்டுச்சு. இப்போ அதே சமயம் அதிமுக 25, பாஜக அதுக்கு 3ஆவது இடத்துல தான் காட்டுச்சு. ஆனாலும் இப்பயும் திமுகவிலிருந்தும் கொஞ்சம் அதிமுகவிலேருந்தும் கொஞ்சம், பிஜேபியிலேருந்தும் கொஞ்சம் செட்டியார் வாக்குகள் கூடுதலாக 58ங்கிறது அவங்களும் 70% வாக்கை கொஞ்சம் கூடுதலாக தான் வாங்கியிருக்காங்க. அவங்க சமூக ரீதியாக இப்படி வாக்குகள் இந்த தேர்தலில், காரணம் பணபலம் இல்லாததுனால நன்றாகவே சமூகங்களை நோக்கி, அந்தந்த சமூக வேட்பாளரை நோக்கி வாக்குகள் நகர்ந்துள்ளன. இந்த மாதிரி இது நடந்திருக்கு. சரி, இந்த சமூகம் எதுவும் பற்றில்லாதவர்கள், அதை அவங்க அந்த கட்சி அடிப்படையில், பட்டியல் சமூகம்னா அவங்கவுங்க அந்தந்த கட்சி அடிப்படையில் தான், அவங்களுக்கு அந்த மோட்டிவேஷன் இல்லாமல் தான் இருந்திருக்கு. இது தவிர இந்த அதிமுகவின் பலம் இங்கு என்னவாக இருக்குதுன்னா, ஏறக்குறைய பட்டியல் சமூக வாக்குகளையும் 26%ங்கிறது அதிமுகவுக்கு அதிகம்தான். அது நமக்கு 2 ரவுண்ட்லேயும் காமிச்சது, ஃபைனல் ரவுண்ட்லேயும் அது காமிச்சது. அந்த பலம் அப்படியே கிடச்சிருக்கு. அதே மாதிரி பிற சமூகங்கள் இருக்கு இல்லையா, பிற சமூகங்களான முத்தரையர், அங்கே இவங்க முத்தரையர் மூப்பர் அந்த இது கணிசமாக இருக்காங்க, பெரிய வாக்காளர் தான். இந்த மாதிரி பிற சமூகங்கள்லேயும், பிறகு அதுக்கடுத்து ஓரளவு இருக்கக்கூடிய நாடார்கள், நாயுடுகள், இப்படி பல சமூகங்கள்லேயுமே கணிசமாக அதிமுக வாக்குகளை பெற்றிருக்கிறது. இது ஏற்கனவே நமக்கு காட்டின, நான் சம போட்டின்னு சொல்லிட்டேன், ஆனால் உண்மையிலே கிடைச்சது 3%. ஏடிஎம்கே தான் அன்றைக்கி லீட் கிடைச்சது. ஏறக்குறைய இப்போ நிலைகளை ஆராய்ந்தால் ஏறக்குறைய மைநிலையில் அதிமுக வெற்றி பெறும் வாய்ப்பு தான் இங்கு வரலாம் என்று தெரிகிறது. இருப்பினும் உறுதியாக சொல்ல முடியல. ஏன்னா இப்போயே என்னை பொறுத்தவரை சம போட்டி தான். ஆனால் சம போட்டின்னு அன்றைக்கி சொல்லி முடித்தேன். இப்போ களத்தை பார்க்குறப்ப சம போட்டி, சிறிய எட்ஜ் அதிமுக.
ஏன்னா பரவலாக அந்த கார்த்தி சிதம்பரமும் இல்லை அந்த குடும்பத்தின் மீது பரவலான அதிருப்தி இருப்பதை அதை உணர முடிஞ்சது கடுமையாக. ஏன்னா தேவநாதன் யாதவ் ஓரளவு கொடுக்குறார், அந்த சமூக வாக்குகளை பெருந்திரளாக வாங்கிட்டார். அதே மாதிரி பிஜேபியினுடைய முழு வாக்கும் வரலை. ஏன் வரலைன்னா அதுதான் சமூக ரீதியாக முக்குளத்தோரும் அங்கிட்டு நகர்ந்துடுறாங்க. பிஜேபி ஆதரவாளர் அந்த முக்குளத்தோரும் நகர்ந்துட்டாங்க. அது மாதிரி செட்டியார்களும் பிஜேபி ஆதரவில் இருந்தவங்க காங்கிரஸை நோக்கி நகர்ந்திருக்காங்க. இப்படியாக இவ்வளவு இத்தனை மாற்றங்கள் நடந்திருக்கிறது. ஆனாலும் ஒட்டுமொத்த இதில் பார்க்குறப்ப சிறிய எட்ஜாக அதிமுக எடுக்க வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. ஆனாலும் 4ஆம் தேதி தான் இதையெல்லாம் ஏன்னா ஒரு பெரிய லீடுனா தான் அது அப்பட்டமாக தெரியும். சும்மா அப்படியே சின்ன எட்ஜுங்கிறதெல்லாம் நம்ம சொல்லிட முடியாது. ஆனால் அன்றைய நிலம் போல் கடுமையான நிலவரம் என்றே நாம் சொல்லலாம். யார் ஜெயித்தாலும் நிச்சயம் மிக குறைந்த வாக்கு வித்தியாசம்தான் சிவகங்கை தொகுதி. இதுதான் சிவகங்கையின் நிலவரம், இன்றைய நிலவரம். வணக்கம்.